நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் வாங்கின பிலிப்ஸ் ஹேண்ட் பிளெண்டர் எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த பிளெண்டர் பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் உள்ள ஒரு பிளெண்டர். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆனது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி க்ளீன் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதோட வாரண்ட்டி வந்து 2 வருஷம். வாங்க இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு பாக்ஸில் தனித்தனியாக அவங்க வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிலிப்ஸுங்கிறது ஒரு பிராண்டு தான், நல்ல பிராண்டு. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. என்னால் வந்து ஒரு கையால் ஹேங் பண்ண முடியல, நல்ல வெயிட்டு. இந்த ப்ளூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்ரு வந்து நம்மளுக்கு ஆன் ஆகிடும். ஒயர் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டீலும் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு துருவெலாம் பிடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிளேடு பார்த்திங்கன்னா பிளெண்டர் பிளேடு, அதாவது கீரை கடைஞ்சிக்கலாம், எல்லா வகையான கடையில் செஞ்சுக்கலாம், பருப்பு கடைஞ்சிக்கலாம், மோர் செலுப்பிக்கலாம், புளிக்கரைசல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம வந்து இதை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஹேங் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் தான். இது வந்து 2 ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்க்ரூவும் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி பிளெண்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து ஹேங் பண்ணிக்கலாம். மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா வந்து பிளேடு கொடுத்துருக்காங்க. மாவு கரைக்கிறதுக்கு, நீங்கள் கேக் செய்யறதுக்கு, அந்த க்ரீம் பண்ணுறதுக்கு, அதாவது வெண்ணெய் அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேடு வந்து எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்க அதுலேயே வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள பிளேடை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக்கை வச்சு இந்த பிளேடில் அடியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து மேலே தூக்குனிங்கன்னா அந்த பிளேடு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். அதுக்கோசரம் இந்த ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் சாம்பார் வைக்க பருப்பு வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஹேண்ட் பிளெண்டரை யூஸ் பண்ணி எப்படி பருப்பு கடையிறதுங்கிறத பார்க்கலாம். மேலே இருக்க அந்த ப்ளூ பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோட்ரு வந்து ஆன் ஆகிடும். வித்தின் 2 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து அவ்வளோ நைஸாக கடைஞ்சி கொடுத்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நைஸாக பிளெண்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ரசத்துக்கு வந்து கொதிக்கிற தண்ணியில் புளியும் 2 தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து பருப்பு ரசம் தான் வைக்க போகிறேன், அதனால் அதை க்ளீன் பண்ணலை. இப்போ இதை பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இதிலேயே பூண்டு தட்டி போட்டுட்டு கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை எல்லாமே உப்பெல்லாம் சேர்த்துட்டு இப்படி கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் சேர்க்காமல் உங்களுக்கு பிளெண்ட் பண்ணியிருக்கேன். சும்மா ஒரு செகண்ட் தான் ஆணுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கையே வைக்காமல் தக்காளிலாம் எவ்வளோ நைஸாக பிளெண்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் கை வச்சே கரைக்கலை, நல்லா நைஸாக அந்த புளியோட அந்த இதுவும் தெரியல, தக்காளியோட அந்த இதுவும் தெரியல, தோலும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் குழம்புக்கு வந்து புளி ஊற வச்சுருக்கேன். இதையும் நான் இப்போ கடைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இது நான் உங்களுக்கு இது பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு செகண்ட் கூட ஆகலை, எனக்கு பிளெண்ட் ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியும். நீங்கள் மொத்தமாக புளி கரைசல் வந்து ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் புளி சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கை விடாமல் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ இது க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். நீங்கள் இன்னும் கை வச்செல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்லை. இதில் பிளேட் இருக்கே, கையில் ஷார்ப்பாக இருக்குமே, கையில் எதுவும் ஆகிடும்னு நினைக்க தேவையில்லை. கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து நம்ம சேம் அதே மெத்தடு தான், எப்படி நம்ம எல்லாமே பிளெண்ட் பண்ணோமோ அதே மாதிரி பிளெண்ட் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி தான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் நீங்கள் வேணும்னா விம் லிக்விட் சேர்த்துக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு 2 ப்ரெஸ் பண்ணால் போதும், தானாக ஆட்டோமேட்டிக்காகவே இது க்ளீன் ஆகிடும். பாருங்கள், பிளேடில் கொஞ்சம் கூட எதுவுமே ஒட்டலை, நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இந்த பிளெண்டரை வச்சு நீங்கள் மோர் சிலிப்பிக்கலாம்,
கேக் செய்ய வந்து அந்த க்ரீம் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.